குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பொது என்ற தலைப்பின் கீழ் வரும் 42வது பாடல். விதியார் படைப்பும் அரியார் அளிப்பும் வியன்கையிலை பதியார் துடைப்பும் நம்பால் அணுகாது பரமானந்தமே கதியாக கொண்டு மற்றெல்லாம் துயிலில் கனவென நீ மதியா திரு மனமே இதுக்கான் நல்மருந்து உனக்கே. இதுதாங்க இந்த பாடல். விதியார் படைப்பு அப்படின்னா பிரம்மனின் படைத்தல் தொழில், அரியார் அளிப்பு அப்படின்னா திருமாலின் காத்தல் தொழில், கையிலை பதியார் துடைப்பு அப்படின்னா உருத்திரனின் அழித்தல் தொழில், அணுகாது அப்படின்னா நெருங்காது. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என் மனமே சிவானந்தம் என்னும் அழியாத பேரின்பமே கதி பெறுவதற்குரிய பேராகும் என்று உறுதியாக நினைத்து மற்றவை எல்லாம் கனவை போல் நீ மதிக்காமல் இருப்பாயாக. இது உனக்கு கண்கூடான மருந்தாகும். இவ்வாறு நீ இருந்தால் பிரம்மனின் படைத்தல் தொழிலும் திருமாலின் காத்தல் தொழிலும் உருத்திரனின் அழித்தல் தொழிலும் என்னும் மூன்றுமே நம்மிடம் நிகழாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 43. நாய்க்குண்டு திண்டு நமக்குண்டு பிச்சை நமனை வெல்ல வாய்க்குண்டு மந்திர பஞ்சாட்சரம் மதியாமல் வரும் பேய்க்குண்டு நீரு திகைப்புண்டு நின்ற பிறவிப்பினி நோய்க்குண்டு தேசிகன் தம் அருள் நோக்கங்கள் நோக்குதற்கே. இதுதாங்க இந்த பாடல். தெண்டு அப்படின்னா தடி, நமன் அப்படின்னா யமன், பஞ்சாட்சரம் அப்படின்னா நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம், பஞ்சம் அப்படின்னா 5, அட்சரம் அப்படின்னா எழுத்து, பிணி அப்படின்னா நோய், பிறவியை நோய் அப்படின்னு உருவகமா சொல்லி இருக்காருங்க. தேசிகன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உள்ளமே நம் பசியை போக்கிக் கொள்ள நமக்கு பிச்சை சோறு உண்டு. பிச்சை எடுக்க செல்லும் போது நம் காலை கவ்வும் நாயை பயமுறுத்தி துரத்த நம்மிடம் தடியும் உண்டு. எனவே நாம் பயப்பட வேண்டியதில்லை. யமனை வெல்வதற்கு வாயில் எப்போதும் நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து மந்திரம் உண்டு. நம்மை சிறிதும் மதிக்காமல் வரும் பேய்க்கு திருநீறு உண்டு. துன்பம் தீர்ப்பதற்கு வழியறியாமல் திகைத்து நிற்பதற்கு காரணமான பிறவி என்னும் நோய் தீரும்படி நம் ஞான ஆசிரியனின் அருள் பார்வை உண்டு. எனவே நாம் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 44. நேமங்கள் நிட்டைகள் வேதங்கள் ஆகம நீதி நெறி ஓமங்கள் தர்ப்பணம் சந்தி செப மந்திர யோக நிலை நாமங்கள் சந்தனம் வெந்நீரு பூசி நலமுடனே சாமங்கள் தோறும் இவர் செய்யும் பூசைகள் சற்பனையே. இதுதாங்க இந்த பாடல். சற்பனை அப்படின்னா வஞ்சனை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகில் சிலர் நித்திய நைமித்திய நியமங்களும் வேதங்களையும் ஆகமங்களையும் ஓதுதலும் அறநெறியில் செல்லுதலும் வேள்வி செய்தலும் தர்ப்பணம் செய்தலும் சந்தியாவந்தனம் செய்தலும் மந்திரங்களை உருவேற்றுதலும் நெற்றியில் திருநீறு பூசி வாயால் இறைநாமம் உச்சரித்து செய்யப்படும் புற பூசைகள் யாவும் வஞ்சனையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது புற பூசையால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 45. நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கிலை நன் நெஞ்சமே ஏன் இப்படி கெட்டு உழறுகின்றாய் இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வன் தூண்டில் இட்ட வகையது போல் போனத்தை மேல நினைக்கின்றனை என்னே புத்தி இதே. இதுதாங்க இந்த பாடல். உழறுகின்றாய் அப்படின்னா வருந்துகின்றாய், வானத்தின் மீன் அப்படின்னா விண்மீன், போனத்தை அப்படின்னா போனதை அதாவது நீங்கி சென்றதை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நான் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் என் நல்ல மனமே நீ கேட்கவில்லை. வானில் சிறிதும் பயன்படாமல் தோன்றும் விண்மீன்களை பிடிப்பதற்கு தூண்டிலை இட்ட ஒரு மடையன் போல நம்மை விட்டு நீங்கி சென்றதை திரும்ப வரவேண்டும் என்று நினைக்கிறாய். நீ ஏன் இவ்வாறு வருத்தப்பட்டு துன்பம் அடைகிறாய் யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 46. அஞ்ச கரமெனும் கோடரி கொண்டிருந்த ஐம்புலனாம் வஞ்ச புலக்காட்டை வேர் அறவெட்டி வளங்கள் செய்து விஞ்ச திருத்தி சதாசிவம் என்கின்ற வித்தை இட்டு புஞ்ச கலைப்பறித்தே
வளர்த்தேன் வளர்த்தேன் சிவபோகத்தையே. இதுதாங்க இந்த பாடல். அஞ்சக்கரம் அப்படின்னா 5 + அக்கரம், அதாவது நமசிவாய என்னும் திருவைந்தெழுத்து. விஞ்ச திருத்தி அப்படின்னா மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக திருத்தி அப்படின்னு அர்த்தம். வித்தை அப்படின்னா விதை. புஞ்சக்கலை அப்படின்னா வேண்டாத செடி. போகம் அப்படின்னா சிவானந்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என் மனம் என்ற நிலத்தில் முளைத்துள்ள ஐம்புலன் என்ற காட்டினை அவற்றின் வேரும் அருந்து போகும்படி நமசிவாய என்ற திருவைந்தெழுத்து என்ற மந்திர வாளால் வெட்டி நீக்கி அதில் மிகுதியாய் பல வளங்கள் செய்து மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக திருத்தி சதாசிவம் எனப்படுகின்ற விதையை விதைத்து கூட்டமான காமம் முதலிய வேண்டாத செடிகளையும் பறித்து சிவானந்தம் என்கின்ற பயிரை நன்கு வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 47வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.